பார்த்துட்டு இருக்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், நான் என்னோட கதையிலேருந்தே போகிற மக்களே, என் கதையை நான் சொல்கிறேன். முதல்ல நான் ஃபஸ்ட்டு பொது கருத்தாக சொல்கிறேன், அதுக்கப்புறமா நான் எக்ஸ்போர்ட் சென்டர் அந்த இதுக்கு வரேன். ஆக்சுவலாக நான் பொது கருத்தாக சொல்லணும்னா, நான் ஒரு நான் இப்ப நல்லா படிக்கிற பையன், நல்ல வேலையில் தான் இருந்தேன். நானும் ஒரு ஃபாரின் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபாரின் பேங்க்கில் யூகே பேங்க் அது ஒன்று, அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அங்கே நல்ல சேலரி, நல்ல சம்பளம், ஒர்க் அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும். வேலை செய்கிற என்னோட கொலீக்ஸ் எல்லாருமே சூப்பராக தான் இருப்பாங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் நல்லா தான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எண்ணத்தில் தான் நான் அந்த இதில் ப்ராசஸ்லேயே போயிட்டு இருந்தேன். எனக்கு அங்கே எல்லாமே நல்லா இருந்ததுனால தான் அங்கே வேலையை நான் விட்டுட்டு வந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், என்னடா லூஸ் மாதிரி சொல்கிற, நல்லா இருந்துச்சுன்னா என்ன இது வேலையை விட்டு வரேன்னு கேட்கலாம். பட் அங்கே எல்லாமே நல்லா இருக்கிறதுனால எனக்கு அங்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் செட் ஆகிடுச்சு. கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறதுனால என்னால் அதை தாண்டி அதுக்கப்புறம் முன்னேறவோ இல்லை அதை தாண்டி எதுவும் யோசிக்கவோ விட மாட்டாங்க. ஏன்னா நல்ல சேலரி, எல்லாமே நல்லா இருக்கும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். நம்ம அந்த கம்ஃபர்ட்டில் செட் ஆகிட்டுனா வளர மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அந்த ஒரு எண்ணம் இருந்ததுனாலே நான் அங்கேருந்து வந்துட்டேன். ஏன்னா பிகாஸ் அங்கேருந்த கொலிகே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே 10-15 வருஷம் வேலை செஞ்சவங்க எல்லாமே இன்ன வரைக்கும் 50,000 70,000க்கு சம்பளம் வாங்கிட்டு அங்கேயே சுற்றி ஏன்னா பிகாஸ் அவங்களும் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் செட் ஆகிட்டாங்க. அவங்க அந்த கம்பெனி விட்டு மாறவோ இல்லை அவங்க வாழ்க்கையை அது முயற்சி எடுக்கவோ பயப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தபோது நானுமே ஓகே ஃபைன், நம்மளும் அந்த மாதிரி செட் ஆகிடக்கூடாது, நம்ம அந்த மாதிரி முடங்கிடக்கூடாது, இந்த இடத்துல இது பண்ணி வச்சு இதுவாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வெளியில் வந்தது காரணம். வெளியில் வந்து சரி பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வேலையை விட்டாச்சு. எல்லாம் இது பண்ணிவிட்டு வேலையை விட்டால் ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த 8 மாதம் கதை தான் இப்போ சொல்லவே போகிறேன். நான் வேலையை விட்டாச்சு, வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸுக்கு தேடுறேன். என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஏது பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லாமே உட்காந்து தேடுறேன், பார்க்குறேன். எல்லாம் ஃப்ரான்ச்சைசி, ட்ரேட் ஃபேர், அவார்டு, இது ஈவெண்ட்டு எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் அட்டன் பண்ணி பார்த்து எல்லாமே போனால் இங்கே எல்லாம் ஃப்ரான்ச்சைசி பேசுகிறாங்க. எல்லாம் எங்கே போனாலும் டீ கடை போட்டுடலாம், அது போட்டுடலாம், 1 லட்ச ரூபா இருந்தால் போதும், 2 லட்ச ரூபா இருந்தால் போதும், தெருவுக்கு டீ கடை. நான் டீ கடை போடுறது ப்ரொஃபஷன் தப்பாக சொல்லலை. ஆனால் ஏன் ஸ்டார் பக்ஸும் டீ கடை காஃபி கடை தானே, அதனால் அது தப்பாக சொல்லலை. பட் ஆனால் எல்லாருமே ஃப்ரான்ச்சைசி பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலான்ட்டு ஒரு இது சொல்லிடுறாங்க. இதுவே ஒரு ஃப்ராட். ஆக்சுவலாக இந்த கொரோனாக்கு அப்புறம் ஆன்லைனில் வந்து எல்லாமே ஒரு இது 75% இப்போ ஃபுல்லாகவே ஸ்கேம்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸாக தான் இருக்குது. இங்கே எல்லாம் ஃப்ரான்ச்சைசி போகிறேன், அது போகிறேன். ஃப்ரான்ச்சைசி போகிறதுக்கு ஒரு இது வேணும்ல. ஆக்சுவலாக ஒரு கம்பெனி வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனி, அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் ஆடியன்ஸ் இருக்குது, மார்க்கெட் ஷேர் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு இது ஒரு 10-15 வருஷம் உட்காந்து அவங்க ஒரு மார்க்கெட் இது பிடிச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரான்ச்சைசி கொடுத்து அவங்க இது பண்ணால் பரவாயில்ல. ஃப்ரான்ச்சைசி போட்டுருவாங்க. நான் போய் ஃப்ரான்ச்சைசி கேட்குறேன், எப்போ சார் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். எத்தனை ஃப்ரான்ச்சைசி இருக்குது? 10-15 ஃப்ரான்ச்சைசி இருக்குன்றாங்க. எனக்கு புரியல. 2 மாதம் தான், உங்களுக்கே மார்க்கெட் ஆடியன்ஸ் இருக்காது, உங்களுக்கே உங்கள் இது இருக்காது. ஆனால் பட் நீங்கள் எப்படி இது ஃப்ரான்ச்சைசி கொடுத்து இது பண்ணுறீங்க? அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் வாங்க 2 லட்ச ரூபா தான் ஃப்ரான்ச்சைசி போடுங்க, 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், இது பண்ணலாம். அதுக்கு ஏதாவது இது இருக்கா சார், எவிடன்ஸ் ப்ரூஃப் இருக்கா? உங்களோட ஓன் அவுட்லெட்லேயே ஃபஸ்ட்டு அந்த இது வருதான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அது இல்லை. இது இல்லாமல் இதேமாதிரி ஆக்சுவலாக வந்து ஃபார்மசி ஒரு ஃப்ரான்ச்சைசி நான் பேசினேன். ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு ஃபார்மசி பற்றி தெரியவே தெரியாது, நம்ம ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எது மாதிரி இருக்கணும், அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஃபார்மசி படிக்கிறதுக்குலாம் ஆள் இருக்குங்க, நான் ஃபார்மசி போட்டுக்கோங்க சார், ஃபார்மசி பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஃப்ரான்ச்சைசி எடுத்து தரேன்னா எப்படி சார் அதை பண்ணுவீங்க? எனக்கு ஃபார்மசி பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் காசு மட்டும் இது பண்ணால் போதும், நாங்களே இடம் பார்த்து இது போட்டுட்டு கடை போட்டுட்டு நாங்களே வந்து ஆள் வச்சு பிஸ்னஸ் பண்ணி நாங்களே உங்களுக்கு மாதம் மாதம் காசு மட்டும். அப்போ நான் என்ன தான்டா பண்ணுறது? நான் பிஸ்னஸ் பண்ண தான் நான் வந்தேன், நான் என்ன தான்டா பண்ணுறது? நீங்களே எல்லாத்தையும் பண்ணிவிடுவீங்கன்னா அப்போ எனக்கு என்னடா புரியலையே, எனக்கு என்னடா அங்கே வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சு அந்த ஃபார்மசி இது கதை. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது ஃபார்மசி. இவன் அதை அவங்க கிட்ட கேட்டால் இது கான்ஸ்டண்ட்டாக வருமா, இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணி கேட்டால் அவங்களுக்கான அதுக்கெல்லாம் பதில் கிடையாது, அதுக்கான ப்ரூஃபும் கிடையாது, ரெஃபரன்ஸ் கேட்டால் ரெஃபரன்ஸும் கிடையாது. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஏமாற்றி ஃப்ரான்ச்சைசி இதெல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்கும்போது சரி எனக்கு வேண்டாம், ஃப்ரான்ச்சைசின்றதே வேண்டாம், நம்ம அந்த பக்கமே போக வேண்டாம், சொந்தமாக நம்மளே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பார்த்து கற்றுப்போம் அப்படின்றப்ப தான் எக்ஸ்போர்ட்டுக்கு ஐடியாவுக்கு வந்துச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு எங்கள் வீட்லேயும் சும்மா எங்கள் அண்ணன் சொல்லிட்டு இருந்தான்றதுனால அந்த ஒரு ஐடியா வந்துச்சு. சரி எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அப்போ எக்ஸ்போர்ட்டை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து நமக்கு தெரியாதுல்ல, நம்ம வந்து ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர், எனக்கு பேக்கப்பும் கிடையாது, இன்ஃப்ளூன்ஸும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணுறோன்றப்ப சரி எக்ஸ்போர்ட்னா கற்றுக்க நிறைய விஷயம் இருக்குது, உள்ள படிக்க நிறைய விஷயம் இருக்குது. நமக்கு வந்து சும்மா பார்த்தோம் போனோம் வாங்கணும் விற்றோம் கொடுத்தோன்ட்டு இருந்தால் அது பேர் எக்ஸ்போர்ட் கிடையாது. நம்ம வந்து உள்ள நிறைய விஷயம் கற்றுக்கணும் பார்க்கணும். ஸோ நம்ம ஒன்றும் எங்கேயாச்சும் கிளாஸ் சர்வீஸ் கோர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அட்டன் பண்ணுவோம், ட்ரைனிங் போடுவோம். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு அந்த கோர்ஸ்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா பிகாஸ் எனக்கு காலேஜில் எஜுகேஷன்லேயே பெருசாக இது இல்லை. காலேஜில் சும்மா கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, சொல்லி தர மாட்டாங்க, எது அப்படி இது பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஏன்னா எஜுகேஷன் வந்து சில பேர் புரிய வைக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். ஆக்சுவலாக வந்து சில பேர் கரெக்டாக அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாதான் அது புரியும். அது வந்து எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க தெரியாது. இங்கே அதனால எனக்கு இந்த பெருசாக கோர்ஸ் நம்பிக்கைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கோர்ஸ் ஜாயின் பண்ணி சும்மா அவன் சொல்லித்தரேன், இந்த பிளேஸ்மெண்ட்டில் இது பண்ணி தரேன் அப்படின்ட்டு ஒழுங்காக சொல்லி கொடுக்காம வெளில அமிச்சே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கவே தெரியல, சும்மா
சும்மா ஒரு கண்டென்ட்டை போட்டு வீடியோ ரெக்கார்டை போட்டு காட்டிட்டு, இல்லைனா சும்மா லைவ் கிளாஸ் டவுட்டு கேட்கறது ஒரு 4 டவுட்டு கிளியர் பண்ணிட்டு இதுதான்ற மாதிரி அவனுக்கு புரிஞ்சுதா இல்லையா, மண்டல ஏறுச்சா, வந்த கிளாஸுக்கு அவனுக்கு பிரோஜனமா இருந்துச்சா, சும்மா ஃபீட்பேக் வாங்கணும், கூகுள் ரிவ்யூல ஃபீட்பேக் வாங்கணும், இது பண்ணணும், அதான் எல்லாமே அந்த பதட்டத்தில் ஆர்வத்தில் அப்படியே முடிச்சுடுவாங்க. சூட்டா முடிச்சிருவாங்க. கிளாஸ் எடுப்பாங்க, அன்னைக்கே ஃபீட்பேக் வாங்குவாங்க, அன்னைக்கே இது பண்ணிடுவாங்க. எல்லாமே அப்படியே முடிச்சு அந்த சூட்டாவே அனுப்பிச்சு விட்டுறது. இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கோர்ஸ்ல பெருசா நம்பிக்கையே இல்லை. சரி, நான் எக்ஸ்போர்ட் சென்டர் கோர்ஸ் பார்த்தேன். எக்ஸ்போர்ட் சென்டர் கோர்ஸ் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு 2 கிடைச்சது. ஒன்று நம்ம எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர், மார்ச் மாசத்துலயே சம்திங் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் கிடைச்சது. இதுல ஃப்ரீ செஷன்ஸ் ரேக்கம் சொன்னாங்க. பிளஸ் இன்னொன்று ஆக்சுவலா வந்து எனக்கு இன்னொரு கோர்ஸ் வந்து இது சென்னையிலே கிடைச்சது. நான் சென்னையில இருக்கேன், ஸோ சென்னையிலேயே எனக்கு கிடைச்சது. நான் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் அன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி, எப்படி இவங்க ஃப்ரீ கிளாஸ்னு சொல்லி, ஏன்னா பிகாஸ் நான் அந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இந்த 99 கோர்ஸ் 199 கோர்ஸ் சும்மா ஃப்ரீ கிளாஸ் உள்ள அந்த காசு ஒரு 9 rupees கிளாஸ்ல உள்ள கூட்டிட்டு வந்துட்டு உள்ள போனா 15,000 20,000 சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இருக்கும்போது இவங்க ஃப்ரீ கிளாஸ்க்கு அதான் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி ஒன்று. எனக்கு இன்னொன்று மென்டாலிட்டி என்னன்னா, ஆக்சுவலாக வந்து இவங்க கிளாஸ் வந்து ஒரு 60+ டேஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. எனக்கு அன்னைக்கு நம்ம 60 நாள் 2 மாசம் வேஸ்ட் பண்ணுமே, இதுனா ஒரு நாள் தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த டைம்ல. அது தப்பான எண்ணம் நான் இப்போ மாத்திக்கிட்டேன். பட் உங்களுக்கும் அது எல்லாருக்குமே இருக்கும். நான் பண்ற எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணி வருவீங்க, நீங்களும் அதான் இது பண்ணுவீங்க. ஸோ அந்த எண்ணம் நம்ம ஒரு நாள் தானே இருக்கு, நம்ம டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிக்கிட்டா போதும், நம்ம ரிசர்ச் ஓரளவுக்கு ஐடியா இருக்கு, டவுட் மட்டும் கிளியர் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன். அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி இது பண்ணி ஆக்சுவலாக அட்டன் பண்ணேன். அவங்க ஒரு நாள் கிளாஸ்ல ஒண்ணுமே சொல்லி தரல. 4 விஷயம் தான்: டாக்குமெண்ட், சப்ளையர், பையர், லாஜிஸ்டிக்ஸ். இது 4 இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இது 4 தான் உங்களுக்கு விஷயம். இதுல 4த்துல இருந்து லாஜிஸ்டிக்ஸ்க்கு அவங்களே நம்பர் கொடுத்துருவாங்க, யார் என்ன பொசிஷன். பையர் அவங்களே கொடுத்துருவாங்க, சப்ளையரும் அவங்களே சப்ளை பண்ணிடுவாங்க, டாக்குமெண்ட்டும் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம காசு கொடுத்தா போதும். இது எல்லாத்துக்கும் நான் காசு கொடுக்கணும். இதுக்கு எல்லாமே காசு கொடுத்தா எல்லாத்துக்கும் அவங்களே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவோம். எனக்கு இந்த சமயத்துல நான் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு அந்த பார்மசி சொன்னல, எல்லாமே நீங்களே பண்ணிடுவோம், நான் என்னடா பண்றது. ஆனா இந்த இடத்துல நான் அதை யோசிக்கவே இல்லை. இந்த இடத்துல வந்து எனக்கு என்னன்னா தெரியாத ஒரு விஷயம். பிளஸ் இது எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து எப்படி சொல்ல, பெரிய ஆசை எல்லாம் இல்லை. ஆனா ஒரு நப்பாசு என்னன்னா, சரி ஓகே ஃபைன், இவங்களே எல்லாம் பண்றாங்க, இவங்க கூட சரி டிராவல் பண்ணா நம்ம விஷயம் கத்துக்கலாம். எனக்கு அது நான் பின்னாடி வர ஒரு டாபிக் கேட்கல, நான் ஒரு இழந்த அமௌண்ட் இருக்கு. பட் இதுல என்ன, சரி ஓகே ஃபைன், இவங்க கூட கத்துக்கிட்டு இவங்க கூட போனா நமக்கு ஒரு மென்டார்னு யாராவது இல்லை, சொல்லித்தர ஆள் இல்லை. ஸோ இவங்க கூட அப்படி டிராவல் பண்ணா நமக்கு ஒரு விஷயம் தெரியும், பிசினஸ் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில ஓகே ஃபைன் சொல்லிட்டு இது போனா. ஆனா இந்த சமயத்துல நான் யோசிக்கவே இல்லை. அந்த பிரான்சைஸ் விஷயம் யோசிச்சப்போ அந்த யோசிச்ச மூலம் இதுல யோசிக்கவே இல்லை. இதுல அப்படியே ஒரு மாதிரி போயிடுச்சு பிளாங்கா. அப்படியே போனோன்னே சரி திருப்பி இவங்க கூட டிராவல் பண்ண கோர்ஸ் அட்டன் பண்ணி அது ஒரு மட்டமான கோர்ஸ். ஆனா அதுக்கும் நான் ஒரு ஃபீட்பேக்ல நல்லா இருக்குன்னு வர கொடுத்துட்டு, பிளஸ் அது இல்லாம அந்த இதுலயே நான் ஜாயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கூட டாக்குமெண்ட்டுக்கு காசு கொடுத்து, வெப்சைட்டுக்கு காசு கொடுத்து, அது கூட அவங்க கூட ஒரு 2 மாசம் டிராவல் பண்ணி, இன்னி வரைக்கும் எனக்கு இன்னும் டாக்குமெண்ட்டே ப்ரூவல் ஆகல. 6 மாசம் ஆயிடுச்சு, அது வேற விஷயம், அதை விட்டுங்க. ஆனா பட் இன்னி வரைக்கும் எனக்கு அதுவும் 4 அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு, சரி 3ஆவது மாசம் அவங்களே எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு டொமஸ்டிக் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு, எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. எனக்கும் வந்து சரி நம்ம ஓகே ஃபைன், இவங்க கூட டிராவல் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்து ஆக்சுவலாக எனக்கு அந்த அவங்க கொடுத்த அந்த ப்ராஃபிட்டோ இல்லை இந்த இதில் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவனோ அப்படிலாம் யோசிச்சு அந்த ப்ராஜெக்ட் நான் எடுக்கவே இல்லை. எடுத்த ஒரே விஷயம் அந்த சொன்ன நப்பாசை, அதே தான். அவங்க கூட கொஞ்சம் டிராவல் பண்ணால் நமக்கு பிஸ்னஸ் எப்படின்னு தெரியும், நேக் எப்படின்னு தெரியும், டாக்டிக்ஸ்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொன்னேன். அந்த ஒரு இதுக்கு ஓகேன்னு ஃபைன் போயிட்டு அவங்க கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் போட்டேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்ன தீபக் ராஜ் சாரும் நிசாம் சாரும் அவங்கள மாதிரி ஏமாந்து நான் கான்ட்ராக்ட் போட்டேன். நான் அதேமாதிரி என் காசை கொடுத்து ஏமாந்தேன். சரி 5 லட்சம் கான்ட்ராக்ட் போட்டேன். அவங்க மந்த்லி 20,000 காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஓகே ஃபைன் அப்படின்றது, நான் காசுக்கு பெருசாக எதிர்பார்க்கல. ஸோ ஓகே ஃபைன், என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான், பட் நான் அவங்க கூட டிராவல் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி அது ஒரு இது கான்ட்ராக்ட் போட்டு இது பண்ணேன். அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டு எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், எல்லா விஷயத்துலையும் தெளிவாக இருக்கணும், எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கணும், ஒரு கஸ்டமர் பேக்கணும், கஸ்டமரோட நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லை அவங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மட்டும் போட்டு காசு வாங்குறதுல தான் குறியா இருந்தாங்களே தவிர்த்து, அதுக்கப்புறம் அது கொடுக்கறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட என்கிட்ட இருந்து வாங்க, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கூட வாங்கல என்கிட்ட இருந்து. ஸோ அது எப்படி எனக்கு புரியவே இல்லை கான்செப்ட். நீங்கள் எப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கூட வாங்கலாம், அப்போ எப்படி எனக்கு காசு தருவீங்க அப்படின்ட்டு நான் ஆக்சுவலாக அடுத்த மாதம் ஆயிடுச்சு, 26 எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க டேட்டு. அடுத்த மாதம் 26 நான் கேட்குறேன், இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு காசு தர டேட்டு, எனக்கு காசும் தரல, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எதுவுமே கேட்கல, நீங்கள் எதில் போடுவீங்க என்ன எதுன்னு நான் போயிட்டு கேட்டு திட்டி, அது ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு எனக்கு அதுக்கப்புறம் போட்டாங்க. எனக்கு அப்போவே ஒரு மாதிரி நம்ம போய் ஏதோ ஏமாந்துட்டோமோ, ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. சரி ஓகே ஃபைன் பரவாயில்ல, நம்ம இன்னும் ஒரு 2 மாதம் தான் நான் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக. 2 மாதம் ஓகே ஃபைன் சொல்லிட்டு விட்டுட்டேன். நானும் பார்த்துக்கலாம், நம்ம இன்னும் 2 மாதம் தான், அடுத்த மாதம் வாங்கிட்டு வெளியில் வந்துடலான்ட்டு. அடுத்த மாதம் வரும்போது திருப்பி ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிருக்கப்போ திருப்பி ரேகா மேம் வந்தாங்க. அந்த ஒரு ஸ்க்ராலில் திருப்பி எனக்கு எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் வந்துச்சு நடுவில். அந்த ஆக்சுவலாக அந்த மாதத்தில் திருப்பி ஓகே ஃபைன், நம்ம போன வாட்டி அதை மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரீ கிளாஸ் சொல்லிட்டு, சரி இந்த வாட்டி என்ன ஏதுன்னு அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணேன். எனக்கு சார் கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவர் ஆக்சுவலாக வந்து நான் எனக்கு ஒரு நாள் கிளாஸில் சொல்லியிருந்ததை விட 4 மடங்கு எனக்கு அதிகமாகவே அந்த 5 நாள் கிளாஸில் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு.
அவங்க கொடுத்த அந்த ஃப்ரீ கிளாஸ்லயே எனக்கு சொல்லியிருந்தாரு அவேர்னஸ். நாளைக்கு யாராவது பார்த்துட்டு இருக்க மக்கள் நாளைக்கு யாராவது ஃப்ரீயா இருந்தீங்க, 4 கிளாஸ் இருக்கு, போய் அட்டன் பண்ணிக்கோங்க. இது சும்மா ப்ரொமோஷன். ஓகே ஃபைன், நான் இது சொல்லிடுறேன். அது நான் அட்டன் பண்ணேன். ஓகே ஃபைன், ஃப்ரீ கிளாஸ் அவேர்னஸ்லேயே எனக்கு வந்து ஓகே நல்லாவே இருந்துச்சு. ஓகே நான் எல்லாம் பண்ணிட்டு கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ தான் சாரோட இது யூடியூப்ல வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு இருக்கேன், அவேர்னஸ் வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு இருக்கேன். அவேர்னஸ் போட்டு கிளின்னு கிளிக்கிறாரு. நான் ஒரு 10-15 நாள் அதை போனோடனே எனக்கு இன்னும் காசு வரல. எனக்கு அதை பார்த்த உடனே பக்குன்னு பயம் வந்துருச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம வேற கொடுத்துட்டோமே, நம்ம வேற நான் வேற தினைக்கு எல்லாம் அறிவா பண்ணான்னு நான் வேற யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வந்து நல்லா கரெக்டாக தான் பண்ணிருக்கேன், பாண்டு போட்டிருக்கோம், அவங்க கிட்ட இந்த இன்வாய்ஸ் வாங்கியிருக்கேன், ப்ராப்பரா எல்லாமே வச்சிருக்கோம், நம்ம எல்லாம் பண்ணிருக்கோம், ஒருவேளை அவங்க ஏமாத்ததான் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் ஒரு 10-15 நாள் நான் என்னையே நானே சமாதானப்படுத்திக்கிட்டு ஓகே ஃபைன் டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இது பண்ணேன். 26ஆம் டேட் வந்துச்சு. காசு கேட்டா காசு இல்லை, காசு தரல அவங்க. எனக்கு வந்து காசு காரணம் சொல்லி சார் ஊர்ல இல்ல இதுல இல்லன்ட்டு காரணம் சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டு என்ன இது பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன ஆக்சுவலா ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தாங்க. என்கிட்ட ரெஸ்பான்ஸே பண்ணல, எனக்கு ஒழுங்கா பதில் சொல்லவே இல்லை, எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு, நம்ம ஆல்ரெடி பயந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு ஃபோன் போட்டேன். சாருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி என்ன சார் இது மாதிரி ஆயிடுச்சு சார் கொடுத்தா. சார் ஃபோன் போட்டோடனே கரெக்டாக இவ்வளோ லட்சம் கொடுத்தீங்களா, இங்கே கொடுத்தீங்களா, இப்போ இதெல்லாம் எனக்கு பார்க்காம சார் சொன்னோடனே எனக்கு கன்ஃபார்ம் ஃபிக்ஸே ஆயிடுச்சு. ஓகே, நான் ஆக்சுவலாக சார் எனக்கு ஆறுதல் சொல்லுவாருன்னு தான் நான் ஃபோனே பண்ணேன். அவர் எனக்கு நெத்தில அடிச்ச மாதிரி அவன் கேமரா தான் சார் ஏமாட்டீங்க அப்படின்ட்டு நெத்தில அடிச்ச மாதிரி எனக்கு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அதுதான் எனக்கு பின்னாடி உதவுச்சோம். ஆனா நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு, ஸ்கேம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார், இது சார் நான் பாண்ட் எல்லாம் போட்டிருக்கேன், இந்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குப்பையில தூக்கி போடுங்க, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு இப்படி சொன்னோடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி நான் பிளாங்க் ஆயிட்டேன். சரி ஓகே ஃபைன், நான் ப்ரீத்திங் டைம் நான் சார் சொன்னோமே அந்த மாதிரி டைம் கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன் பார்ப்போம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அவங்க அப்புறமா அவங்க ஓனரே எனக்கு அந்த ட்ரைனிங் மென்டாரே எனக்கு லைன்ல வந்தாங்க. அவர் வந்து இந்த மாதிரி சொன்னாரு, எனக்கு ஒரு டைம் தாங்க 10 நாள் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. சார் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி நீங்க ஆக்சுவலா உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க டேரக்டா கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா காசு வந்துடும், நீங்க நேரம் கடத்த உங்களுக்கு காசும் வராது, டைமும் வேஸ்டா போகும், நீங்க போயிட்டீங்கன்னா. எனக்கு அவன் வந்து சொல்றப்ப எனக்கு அது மாதிரி எப்படி சொல்ல, அவன் பேசுறது சார் சொன்ன வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. அவங்க பிரச்சனை, அவங்க இது அவங்க அப்படியே மாதிரி எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, எனக்கு இவ்வளோ போயிடுச்சு, அந்த போயிடுச்சு, இதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்புற மாதிரி. இத்தனைக்கு இவங்க கான்செப்ட்லாம் என்னன்னா, எல்லாரும் பேசுறப்ப 50% உண்மை 50% பொய்ன்ற மாதிரி அதை ரெண்டு மிக்ஸ் பண்ணி கலவையா பேசுவாங்க. நம்மளால வந்து டைரக்டா ஓப்பனா வந்து இது போய் ஏமாத்துறாங்கன்றதே தெரியாது. அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இது வந்து நமக்கு தெரியும், ஏன்னா சென்டிமெண்டா அட்டாக் பண்ணுவாங்க, எமோஷனலா அட்டாக் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு பெரிய இதுவாச்சு, கருணை பார்க்குற ஆளாச்சு, நம்மள கருணை பார்ப்போம், யாராவது சொன்னாங்கன்னா இது பார்ப்போம். அந்த மாதிரி வந்து நம்ம கருணை பார்த்து பாவம் பார்ப்போம்ல சில பேருக்கு. நமக்கே இங்க பாவம் பார்க்க ஆள் வேணும், ஆனா நம்ம போய் இன்னொரு 4 பேருக்கு பாவம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருப்போம். எனக்கு அந்த மாதிரி அவங்க எமோஷனலா ஒரு ஃபீலோட அட்டாக் பண்ணி இது பண்ணும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு ஐடியா இல்லை. பிளஸ் அது இல்லாமல் ஆக்சுவலா நான் போட்ட பாண்ட்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா, நான் 2 மாசம் பாண்ட் தான் போட்டேன். ஆனா பாண்ட்ல வந்து அவங்க போட்டது என்னன்னா 3 months கான்ட்ராக்ட்னு போட்டு, அந்த 3 months முடிஞ்சு டிஸ்கண்டினியூ பண்றீங்கன்னா காசு கொடுக்க 2 மாசம் கழிச்சு தான் கொடுப்போன்ற மாதிரி கான்ட்ராக்ட் போட்டாங்க. இந்த கான்ட்ராக்ட் நான் சைன் பண்ணும்போதே நான் பார்த்துட்டு அவங்க கிட்ட கேட்டேன், இல்லை அது ஒரு ஃபார்மேட்டு, சும்மா இப்போதைக்கு நார்மலாக போடுறதுக்கு ஃபார்மேட்டை நாங்கள் 2 monthsல கொடுத்துருவோம்னு வாய் வார்த்தையில சொன்னாங்க. அந்த விஷயம் தான் நாங்கள் தப்பு பண்ணது. நான் அதை பார்த்துட்டு அவங்க வாய் வார்த்தையை சொல்லும்போது நான் அதை கேட்டிருக்கோம், இல்லை கான்ட்ராக்ட்ல மாற்றுங்கன்னு நான் சொல்லி இருந்திருக்கணும். பட் நான் சொல்லாமல் சரி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு இதில் ஓகே ஃபைனுன்னு விட்டுட்டேன். ஆனால் 2 மாதம் கழிச்சு இப்படி பண்ணுறப்ப சார் கேஸ் போங்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அந்த ஒரு இடம் தயக்கமாக இருந்துச்சு. நம்ம பாண்டில் எப்படி போட்டிருக்கோமே, இந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி தயக்கமாக இருந்துச்சு. சரி 10ஆம் தேதி வந்துச்சு. 10ஆம் தேதி திருப்பி ஃபோன் போட்டு, எனக்கு இன்னும் காசு வரல, இதுவாகல, நான் வந்து இது பொண்டாட்டி நகையெல்லாம் அடக்க வச்சு தான் எல்லாருக்கும் கடன் கொடுத்துட்டு இருக்கேன், என்கிட்ட எதுவும் இல்லை அங்கே இல்லைன்ட்டு இன்னொரு பெரிய பேச்சு. இதெல்லாம் பேசி சொல்லிட்டு இருக்கப்ப எனக்கு சார் சொன்னது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அவன் திருப்பி 26ஆம் தேதி அடுத்த மாதம் தரேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாள் எடுத்துறப்ப எனக்கு என்னடா இது, நான் எப்படி அவர் சொன்ன மாதிரியே தான் நடந்துச்சு. அடுத்த மாதம் ஒப்பேற்றுவோம், அதுக்கப்புறம் டைம் போகும்ட்டு சொன்ன மாதிரியே நடந்துச்சு. எனக்கு சூடாயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப நான் வீட்லேயும் இந்த விஷயம்லாம் சொல்லலை. வீட்டில் ஆக்சுவலாக அவங்ககிட்ட நான் நிறைய கதை சொன்னேன், அதெல்லாம் கதை. ஆனால் இங்கே நடந்தது என்னன்னா, நான் வீட்டிலலாம் பெருசாக சொல்லலை. வீட்டில் சொல்லாமல் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லி வச்சிருந்தேன், இந்த மாதிரி ஒருத்தவங்க தராமல் இருக்கா, அவன்கிட்ட கொடுத்தா பாண்டு போடும்போதே அதை சொல்லியிருந்தேன். அது சொல்லும் போது எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், எங்கள் அம்மா கிட்ட இன்னும் தரலாம இது ஒப்பேத்திட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதில் எங்கள் வீட்டில் எப்படின்னா, எங்கள் வீட்டில் எப்பவுமே நான் கொஞ்சம் இதுவாக இருப்பேன், காசு விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருப்பேன். எங்கள் வீட்டில் மற்றவங்களாம் கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க லைட்டாக. நான் எப்பவுமே எங்கள் வீட்டில் அட்வைஸ் பண்ணுவேன், யாராச்சும் ஏதாவது பண்ணுறாங்கன்னா. இப்போ நானே இப்போ ஏமாந்து நிற்கிறப்ப எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று வர்றப்ப என்னால் சொல்ல முடியல.
போயிட்டு இது பண்ணாதீங்க போவாதீங்க. எங்கள் வீட்டில் திடீர்னு என்ன சொல்லிடுவாங்களோ, நீயே ஏமாந்தாடா நிற்கிற, என்ன வந்து சொல்கிறதுக்குன்ட்டு ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. என்னால் வீட்லேயே ஒரு மாதிரி ஃப்ரீடமாக பேச முடியல. நான் அப்பவும் சொல்லுவேன் எதுமா இருந்தாலும். பட் இருந்தாலும் என்னால் அந்த ஃப்ரீடமாக பேசுறதுக்கு ஒரு தயக்கம் வந்துருச்சு. இது மாதிரி எங்கள் அம்மா நடுவில் ஒரு வாட்டி சொல்ல இந்த மாதிரி வந்தாங்க. பட் ஆனால் எதுவும் சொல்லலை, போயிட்டாங்க. பட் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வீட்டில் தயக்கம், வீட்டில் பேசுறதுக்கு என்னால் முடியல ஓப்பனாக. என்னால் நானே என்னோட நார்மலாக இருக்க முடியல. ஏன்னா பிகாஸ் நம்ம இப்படி போய் ஏமாந்துட்டோமே, இப்படி ஒரு விஷயம் இருக்கே, நம்ம ஏன்னா இவ்வளோ உஷாராக இருந்து எவ்வளோ எல்லாம் தெளிவாக பண்ணுற நம்ம இதில் போய் இப்படி நின்றுட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னை அப்படியே முடக்கிடுச்சு. என்னால் இது பண்ணவே முடியல. சரி, இப்போ நம்ம வாங்குறதுக்கு இப்போ கொடுத்துட்டும் போயிடுச்சு, பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு, நம்ம வாங்குறதுக்கு யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சார்கிட்ட பார்த்தா ஃபோன் பண்ணிட்டு, சார் நீங்கள் டைம் கொடுத்துனே இருங்க, நீங்கள் இப்படி தான் உட்காந்துருப்பீங்கிட்டு அவர் போயிட்டு வச்சுட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். ஏன்னா பிகாஸ் அவரால் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டாரு, நான் போடாமல் உட்காந்துட்டு இருக்கேன். நீ என்னால் அது எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நமக்கு இந்த பாண்டு தான் பிரச்சனையாக இருக்குது, நம்ம அவங்ககிட்ட கொடுத்தோன்னு வேறு ஏதாவது ப்ரூஃப் ரெடி பண்ணிட்டா நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிச்சு இதெல்லாம் பார்த்து நெட்லாம் சர்ச் பண்ணி நான் வேறு ஒரு ப்ராமிசரி நோட்டுன்னு ஒன்று இருக்கும், ப்ரோ நோட்டுன்னு சொல்லுவோம். அது நம்ம கடன் கொடுத்தோல் வாங்கணுன்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அது ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட்லாம் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து அந்த ஒரு ஃபார்மேட்லாம் ரெடி பண்ணி அவங்ககிட்ட நான் வந்து உனக்கு நான் டைம் தரணும்னா எனக்கு இந்த நோட்டில் சைன் பண்ணி தரணும், எனக்கு உன் செக்கு கம்பெனி செக்கு எனக்கு வச்சு எனக்கு எழுதி நீ செக்கு கொடுக்கணும், ப்ளஸ் எனக்கு இதெல்லாம் நீ மெயிலில் எனக்கு ப்ரூஃபாக சென்ட் பண்ணணும், மெயிலில் எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே நான் அவனுக்கு டிமாண்ட் பண்ணி, ஏன்னா அவன் நான் எது பண்ணாலும் செய்கிறேன்ற ரெடியாக இருந்தான். டைம் கேட்குறான், இதை எது பண்ணாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு டிமாண்டாக இருக்கப்போ நான் ஓகே ஃபைன்னு யோசிச்சு தெளிவாக இதெல்லாம் பண்ணி நான் அவனுக்கு செக்மேட் வைக்கலாம். நம்ம என்ன பிகாஸ் இதெல்லாம் பண்ணால் செக்லாம் வாங்கினா செக் பவுன்ஸ் கேஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம செக்கில் பிஸ்னஸில் வரும்போது நீங்கள் காசு இல்லாமல் செக்கை கொடுத்து செக்கு நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அவன் மேலே லீகலாக கேஸ் இஷ்யூ பண்ணலாம். ஸோ அந்த கேஸ் இஷ்யூ பண்ணலாம். ப்ளஸ் ப்ராமிசரி நோட்டு அவன் கடன் வாங்கினதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஸோ அது ஆன் டிமாண்ட் ஆஃப் டிமாண்ட் சம்திங் இருக்குது. நம்ம கேட்ட டேட்டு கேட்ட டைம் அவன் காசு கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க முடியாதுன்ற ஒரு கான்செப்ட்லாம் இருக்குன்றது. சரி, நம்ம காசு கொடுத்ததுன்றதுக்கு ப்ரூஃபாச்சு அது இருக்கும். நம்ம ஏன்னா பிகாஸ் அந்த பாண்ட் வேலிட் இல்லைன்னு சார் சொல்லிட்டாரு. எனக்கு அது ஒர்க் ஆகுமா, பாண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த செக்கு இந்த கேசஸ்லாம் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி எதுக்கு கொடுத்தேன். இது சைன் போகிறதுக்கு அவன் வர இங்கே இல்லை, மும்பையில் இருந்தான். அது ஒரு பெரிய கதை. மும்பையில் இருந்தது. அது ஒரு இதில் கான்செப்ட் தான். எனக்கு அவன் சைன் போடணும், அவன் சைன் வேறு இப்போ இங்கே இல்லை. நான் அப்போ என்ன பண்ண டேரெக்டாக சைன் கேட்டால் நம்ம காரணம் சொல்லுவாங்க, இல்லை ஒப்பேற்றுவாங்கன்னு தெரிஞ்சு நான் அதுக்கு ஒரு நேக்காக ஒரு மூவ் பண்ணேன். டிஜிட்டல் சிக்னேச்சர் போடுங்கன்னு சும்மா. அது டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்கக்கூடாது, வேலையிட இல்லை, நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் போடுங்க அப்படின்னு. அதுக்கேற்ற அது அவங்க காரணம் சொல்லுவாங்க, ஒப்பேற்றுவாங்கன்னு எனக்கு தெரியும். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அதை ஒப்பேற்றுனாங்க. அதையும் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. எப்போ எக்ஸ்பைர் ஆகிடுச்சுன்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னால் இப்போ எக்ஸ்பைர் எடுத்து அனுப்புகிறாங்க. மார்ச் மாதம் எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. நான் ஜூன் மாதம் கேட்டுருக்கேன். ஏன் 4 மாதமாக நீங்கள் ரினியூவல் பண்ணாமல் இருக்கீங்க? ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க, ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்கள் இது ஐடி ஃபைல் பண்ணுறீங்க, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறீங்க, இவ்வளோ பண்ணி நீங்கள் என்ன அது ரினியூவல் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லி இப்படிலாம் போட்டு கேள்வி கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன தான் சஜெஸ்ட் பண்ணுறது? இப்போ அது எக்ஸ்பைர் ஆகிடுச்சு, அது பண்ணணும்னா இன்னும் 10-15 நாள் அவங்க ரினியூவல் பண்ணா அப்படி இப்படின்னு அது ஒரு கதை விட்டுறாங்க. எனக்கு இது கதை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஐடியா தான் என்கிட்ட மைண்டில் இருந்துச்சு. நான் இங்கேருந்து ஸ்பீட் கொரியர் பண்ணுறேன், நீங்கள் சைன் போட்டு திருப்பி என்கிட்ட அந்த ஸ்பீட் கொரியர் பண்ணுங்க, 2 நாளில் டாக்குமெண்ட் கைக்கு வந்து சேரணும். சேரல அப்படின்னா நான் லீகலாக போயிடுவேன், நீங்கள் ஏதோ என்ன இது பண்ணுறீங்க சொல்லி லீகலாக போயிடுவேன்னு சொல்லி நான் ஒரு பயம்புத்தி பேசி அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி இங்கேருந்து கொரியர் போய் சைன் போட்டு நீ அங்கேயே ஃபோட்டோ எடுத்து சைன் போட்ட ப்ரூஃப் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ப்ரூஃப் சைன் போட்டு வாங்கி திருப்பி அவங்க அங்கேருந்து கொரியர் பண்ணி இதெல்லாம் வாங்கினேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனை போயிட்டு இது பண்ணி வாங்கினேன். இதெல்லாம் பண்ணி இவ்வளோ விஷயம் நான் தெளிவாக பண்ணி அவனுக்கு செக்மேட் வைக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். கரெக்டாக 26ஆம் பேமெண்ட் வரலன்னா நம்ம இந்த விஷயம்லாம் செக்மேட் மாதிரி வச்சு அவனுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். கரெக்டாக 26ஆம் தேதி வரைக்கும் எனக்கு பேமெண்ட் வரல. 26ஆம் தேதி ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணிட்டு திருப்பி எனக்கு டைம் கேட்குறான், ஒப்பேத்துறான். யாரா நீ? எனக்கு இவ்வளோ விஷயம் நான் பண்ணி இவ்வளோ விஷயம் உனக்கு பேசுகிறேன், நான் இவ்வளோ விஷயம் உனக்கு கேட்டிருக்கேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை சொல்கிறேன், காசு கொடுறான்னு சொல்லி இது பண்ணி பேசுகிறேன், எல்லாம் பண்ணி நீ எனக்கு இது டைம் கேட்டுகிட்டே இருக்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. நான் மிரட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் டேரெக்டாக உங்கள் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுறேன், உங்கள் வீட்டில் போய் கேட்குறேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், மீடியாவெல்லாம் கூப்பிட்டு அது சார் ஆக்சுவலாக உசுப்பேதி விட்டார் நடுவில். அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து கிளாஸில் ஆக்சுவலாக சொல்லியிருப்பார். ஜெஃப்ரின் சாருக்கு ஒரு இது சொல்கிறப்ப என்ன இன்டெரக்டாக சொல்லியிருப்போம். எனக்கு அந்த டைமில் திருப்பி வந்து ஓகே ஃபைன், நம்ம சும்மாவே கொடுத்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் சும்மாவே இருக்கக்கூடாது, நம்ம போய் திருப்பி மிரட்டணும், பேசணும், அப்போ தான் வந்து சரிப்படும் அப்படின்னு சொல்லி நான் டேரெக்டாக அதுக்கப்புறமா போயிட்டு நான் சொல்லிட்டேன், நான் லீகல் நோட்டீஸ் ரெடி பண்ணிட்டேன், எல்லாமே இது பண்ணிட்டேன், எனக்கு 26 பேமெண்ட் வரலன்னா தரமாட்டேன், போக மாட்டேன், எல்லாம் அதான் எனக்கு பேமெண்ட் வரலன்னா நான் இதெல்லாம் கேஸ்லாம் போட்டுருவேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், நான் வீட்லேயும் போய் பிரச்சனை பண்ணுவேன், உங்கள் வீட்டில் இது பண்ணி கேட்பேன், இதெல்லாம் போய் இவ்வளோ விஷயம் நான் பேசி மிரட்டி அதுக்கப்புறம் இது பண்ணி தான் ஆக்சுவலாக அவசரமாக அவன் ரெடி பண்ணி சண்டே, அவன் ஆஃபீஸே சண்டே கிடையாது, சாட்டர்டே சண்டே கிடையாது, அவசரமாக அவன் எனக்கு இதை யார்கிட்டயே இது பண்ணி காசெல்லாம் ரெடி பண்ணி வாங்கி சண்டே எனக்கு அவன் ஆஃபீஸ் வர வச்சு ஸ்டாஃபில் வர வச்சு உட்கார வச்சு எனக்கு சண்டே உட்காந்து காசு பேமெண்ட் கொடுத்து அனுப்பிச்சான்.
இது நான் ஏமாந்து நான் வாங்கின கதை. ஆனா எல்லாருக்கும் இது வாங்குவீங்களான்னு கேட்டா முடியாது, எல்லாருக்கும் இது நடக்குமான்னு கேட்டா முடியாது. இப்ப என்கிட்ட இருந்தவன் உஷாராயிருப்பான் அடுத்த விஷயத்துக்கு, அடுத்தவங்க யார்கிட்ட உஷாராயிருப்பான். இப்ப இவங்க இப்படிலாம் பண்றாங்கன்றமா அடுத்தவங்க வாங்குறவங்க கிட்ட உஷாராயிருப்பான். இல்ல அவன் இது இப்ப எதுக்கு பயந்தான் எதுக்கு விஷயம் கொடுத்தான்றது நமக்கு தெரியாது. ஆனா பட் எனக்கு வந்தது ஓகே ஃபைன். ஆனா பட் இது நான் ஆக்சுவலா ஐடியா வச்சிருந்தேன், இது நம்ம வாங்கிட்டா சக்சஸ் ஸ்டோரியா சொல்லணும், வாங்கலாம் ஃபெயிலியர் ஸ்டோரியா தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் வர வச்சிருந்தேன் நான். எப்படியும் வாங்கிட்டா சக்சஸ் ஸ்டோரியா மாறிச்சு. ஆனா எல்லாருக்கும் அது மாறுமா மாறாதான்னு தெரியாது. ஸோ உங்க காசை கொடுத்து யார்கிட்டையும் ஏமாறாதீங்க, உங்க விஷயம் கொடுத்து ஏமாறு. இத்தனைக்கும் நான் காசு ஆசைப்பட்டே கொடுக்கல, இவ்வளவு ஒரு வருஷம் கோடீஸ்வரன் ஆகிடலான்ற மாதிரி கொடுக்கல, எதுக்குமே கொடுக்கல. நான் என்னன்னா ஒரு பிசினஸ் மென்டாரா நம்ம பிசினஸ் கத்துக்கலாம், ஒரு ஃப்ளோல போல அவங்க கூட கான்டாக்ட் டச் இருக்கலான்ற ஒரு எண்ணத்துல தான் கொடுத்தேன். அந்த இடத்துல கொடுத்தேன், நான் ஏமாந்து தான் உட்காந்துட்டு இருக்கேன். சில பேர்லாம் அப்படியே இப்படி போட்டா காசு வந்துடும், 5 லட்ச ரூபா போட்டா 10 லட்ச ரூபா மாறிடும், 15 லட்ச ரூபா மாத்திக்கலாம், அப்படி இப்படி ஏமாத்தி வாங்குறவங்க எல்லாம் இன்னும் என்னை விட புரிதல் கம்மியா இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட எத்தனை பேர்கிட்ட ஏமாந்தாங்களோ, எத்தனை பேர் இது பண்ணாங்களோ, இது ஒருத்தன் நான் சொல்றது. இன்னும் இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, இவ்வளோ விஷயம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் தெரியாம போகாம மற்றவங்க கிட்ட காசை கொடுத்து நம்ம ஏமாந்து இது பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் இது மாதிரி ஏமாந்து நிக்காதீங்க. வீட்லயும் பதில் சொல்ல முடியாது, நிக்க முடியாது. நம்ம வீட்டுல நம்மள நம்பி சரி பண்ணுவான், ஏதோ இது பண்ணுவான்னு கொடுத்து நம்மள நம்பி காசு வாங்கி கொடுக்குறாங்க போறாங்க. இந்த காசை நம்ம வேற யார்ட்டையோ கொடுத்து ஏமாந்து நஷ்டப்பட்டு திருப்பி வேலைக்கு போற சூழ்நிலை வந்துடும் நமக்கு. அதனால நான் பார்த்துக்கோங்க மக்களே, இது யாருக்கு காசு கொடுத்து ஏமாறாதீங்க, அவ்வளோதான் நானும் சொல்லுவேன். ப்ளஸ் இதை நான் இமெயிலோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இமெயிலே ஆக்சுவலாக அவங்க இந்த ட்ரைனர்ல நிறைய பேர் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. என்னன்னா, உங்களுக்கு படிக்க தெரியலன்னா என்ன, உங்களுக்கு இது தெரியலன்னா ஆள் வச்சுக்கோங்க, அவன் பார்த்து அவங்க இது பண்ணி டைப் பண்ணி கொடுத்து அவங்க இது பண்ணிவிடுவாங்க. நீ சொல்ல அவன் டைப் பண்ணி அவன் அமைச்சிருவான். அவன் என்ன அனுப்புறானோ உனக்கு படிக்க தெரியணும், அவன் என்ன வாங்க வருதுன்னா உனக்கு படிக்க தெரியணும். உனக்கு எதுவுமே தெரியலன்னா ஒருத்தனை நம்பி நீ எப்படி பிஸ்னஸ் பண்ணுவேன், இன்னொருத்தனை நம்பி அவன் என்ன பண்ண. ஆக்சுவலாக தீபக் ராஜ் சொன்ன மாதிரி டெலிவரி டோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம பேசுறது அவனுக்கு புரிய, என்ன உணர்வுபூர்வமா நம்ம சொல்றோம், அவன் என்ன உணர்வுபூர்வமா நம்ம சொல்றான், அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், அவனுக்கு ஒரு இது இருக்கும், அவன் எப்படி சொல்ல வரான். ஏன்னா பிகாஸ் வாய் விட்டு வாய் பேச்சு மாறுறப்ப அது இது வார்த்தைகளும் மாறும். அந்த ஒரு விஷயம் இப்போ நீ உனக்கு பிடிச்சி புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா நீ வேற எவனையும் நம்பி எப்படி பிஸ்னஸ் பண்ணுவ. அவனுக்கு எப்படி அவன் கடமைக்குமா காசு தராங்க, நீ சொல்றதை டைப் பண்ணிட்டு போயிடுவான், இது பண்ணிட்டு உன் பிஸ்னஸும் உனக்கு தான் தெரியும், உனக்கு தான் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். நீ அவன் சொல்றான் இவன் சொல்றான்ட்டு அவன் டைப் பண்ணிட்டு போயிடுவான். நீ சொல்ற அவன் சும்மா அவன் கடமைக்கு ஒரு 4 விஷயம் டைப் பண்ணிட்டு போயிடுவான். உனக்கு அது படிக்கவே தெரியலன்னா நீ எப்படி அந்த பிஸ்னஸ் பண்ணுவ. ஸோ இமெயிலாம் நீங்க பண்ண வேண்டாம் நான் சொல்ல. பட் இது இந்த மாதிரி புரிதல் இல்லாதவங்க அதெல்லாம் கத்துக்கிட்டு அந்த இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே பண்றது தான் நல்ல விதம்னு நான் சொல்ல வரேன். சார் இல்லை சார், ஒரு சின்ன விஷயம் ஆக்சுவலாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ விஷயம் பேசுகிறோம், இவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறோம், எல்லாமே இது பண்ணி இதெல்லாம் நடந்துக்கிறோம். நம்ம கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம கிளாஸ்லேயும் சரி இந்த கமெண்ட்லேயும் சரி நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ விஷயம் எப்படி ஸ்கேம்ஸ்லேருந்து தப்பிக்கிறது, எப்படி போகிறது, எப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. நான் ஒரு 2 விஷயம் எளிமையாக சொல்கிறேன், நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அது போதும். ஆக்சுவலாக என்னென்னா, ஸ்கேம் பண்ணுறவன் எப்போவுமே நம்மளை தான் அவசரப்படுத்துவான், நம்மளை தான் அந்த விஷயத்தை செய்ய சொல்லுவான். நீங்கள் சார் இந்த 2 நாளில் முடிக்கலாம், இந்த ஆஃபர் போயிடும் சார், இந்த விஷயத்தை இப்போ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி நம்மளை அவசரப்படுத்தி நம்மளை பண்ண வைப்பான், நம்மளை தான் எல்லா விஷயத்தையும் செய்ய வைப்பான். அப்படி பண்றவங்க கிட்ட நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. பிசினஸ் நீங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க, ஒரு விஷயம் காசு கொடுக்குறீங்க, ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்க முடிவு எடுக்கணும், நீங்க செய்யணும், நீங்க பண்ணணும். அதை போய் எவனா ஒருத்தவங்க கிட்ட புகுத்துறான், நீங்க இந்த பக்கம் இந்த நம்மள வழி நடத்துவான், இதை நீங்க செய்யுங்க, இந்த பக்கம் இதை பண்ணுங்க, அடுத்து இதை பண்ணுங்க, அடுத்து இதை பண்ணுங்க. அப்படி பண்றவன் எல்லாத்தையுமே அவன் தான் ஸ்கேமர், அவன் தான் நம்மள உண்மையிலே ஏமாத்துறவன். நம்ம போய் அப்படிதான் ஏமாறுறோம் அவன் கிட்ட போயிட்டு. நம்ம அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மள வழி நடத்துறான், நம்மள ஒரு விஷயம் செய்ய வைக்கிறான், நம்மள யோசிக்க விட மாட்டான் அப்படின்னா அவன் நம்மள ஏமாத்துறான்னு தான் அர்த்தம். அப்பதான் நீங்க அந்த விஷயம் செய்யவே கூடாது. நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வழி நடத்தி நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்களே போய் பண்ணா கூட அப்படி போய் ஏமாந்தா கூட அது போய் ஏமாத்துறதுல பாடம் தான் கத்துப்பீங்க. ஆனா ஒருத்த வழி நடத்தி நீங்க போய் இது பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உண்மையிலே உங்களை ஏமாத்தி காசு கொடுங்கிறதுக்கோ இல்ல உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட ஏதோ வாங்கறதுக்கோ தான் பாப்பா. இன்னொன்று அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் ஒரு செயல் இல்ல ஒரு ஆர்டரே கூட வச்சுக்கோங்களேன், உங்களை கோடீஸ்வரனா ஆக்கிடாது. அது எல்லாரும் ஒத்துப்பீங்க கரெக்டா. ஆனா அதே ஒரு விஷயம் ஒரு செயல் ஒரு ஆர்டர் உங்களை பிச்சைக்காரனா கொண்டு வந்து நிப்பாடிடும். அதை மனசுல தைரியமா அதை வச்சுக்கோங்க மனசுல. ஆக்சுவலா நீங்க பண்ற ஒரு விஷயமோ ஒரு செயலோ உங்களை பெருசா பெரிய ஆள் ஆக்காது, பெருசா காட்டாது, உங்களை எதுவுமே பண்ணாது. ஆனா நீங்க பண்ற அதே ஒரு விஷயம் ஒரு செயல், ஈவன் இப்ப நாங்க மெயில் அவேர்னஸ் பேசுறோம், மெயில் அவேர்னஸ்லயே நீங்க பண்ற ஒரு மெயில் உங்களை பிச்சைக்காரனா கொண்டு வரது நிப்பாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எது பண்ணாலுமே யோசிச்சு தெளிவா இது பண்ணி பண்ணுங்கன்றது தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த 2 விஷயத்த நீங்க இதுதான் நாங்கள் ஓல்டு கிளாஸ்ல சார் ஆக்சுவலா அவேர்னஸோ சரி எல்லாமே மொத்த செஷன்லயே அவர் சொல்ல வர்றது இது 2 விஷயம் தான். இந்த 2 விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க பாதி விஷயத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம்.
அதனால இது 2 விஷயத்த நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. இது 2 விஷயத்த பண்ணுங்க. இத பண்ணீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி வந்துரும். நீங்க பண்ற விஷயத்த தெளிவா யோசிச்சு செயல்பட பண்ணுங்க. ஒரு விஷயமோ, ஒரு செயலோ உங்கள மாத்துறதுக்கு, பிச்சைக்காரனாக்குறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. அதே மாரி மத்தவன் வழி நடத்துறத நீங்க கேட்டு, மத்தவன் சொல்றத பண்ணி இது பண்ணாதீங்க. நீங்களே சொந்தமா யோசிச்சு, சொந்தமா செய்யுங்க. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சார். தேங்க் யூ.